வெற்றி சீரியல்ல இப்போ ஒரு சூப்பரான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். வெற்றிக்கு எல்லா விஷயமும் வந்து தெரியுது. வெற்றி வந்து களத்துல வந்து இறங்குறாரு. மிஸ் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி நம்ம சேனல் கண்டினியூவா ஆதரவு வந்து தாங்க. சிவராமன் வந்து நல்லபடியா வீட்டு பூஜை எல்லாம் பண்ணி நல்லபடியா கட்டி முடிக்கணுங்கிற மாரி யோசிக்கிறாப்புல நம்ம சிவராமன். அப்போன்னு பார்த்து 4, 5 பேர் வராங்க. இது மாரி கேசவன் எங்ககிட்ட நெறையாவே பணம் வாங்கியிருக்காங்கங்கிற மாரி சொன்னோனே, சிவராமனுக்கு ஒண்ணும் புரியல. என்னங்க நீங்க இப்ப வந்து சொல்லிட்டு இருக்கீங்க? வீட்ல இருக்கிற எல்லாரும் சத்தம் போடுறாங்க. முன்னாடியே குடுக்குறப்போ வந்து சொல்ல மாட்டீங்களா? என்னையா நெனச்சுக்கிட்டு இருக்கீங்க? ஈஸ்வரமூர்த்திய நம்பி பணத்த குடுத்தா, நீங்க இப்படி பேசிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி அந்த இடத்துல, நாங்க கேசவன வந்து கூட்டிட்டு போறோம். இவரு தான் முன்னாடியே எங்ககிட்ட வந்து புகார் குடுத்துருக்காங்கங்கிற மாரி சொல்றாங்க. உடனே அந்த இடத்துல வந்து கூட்டிட்டு போலான்னு இருக்கிறப்ப, நான் லட்சுமி அம்மாக்கு குடுத்த வாக்குறுதிய வந்து என்னால இப்போதைக்கு நிறைவேத்தவே முடியாதா? அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது, சரிங்க நம்ம வீடு எப்ப வேணாலும் கட்டிக்கலாம். கேசவன் தான் முக்கியம். அவனுக்காக குடுத்தரலான்னு சொல்லப்ப, செமையா வந்து கடுப்பாகுறாங்க. ரகு, என்னடா இது? நமக்காக வந்து சேர்த்து வச்சிருந்த பணம் எல்லாம் இப்ப இப்படி அனாமத்தா போகுதேங்கிற மாரி யோசிக்கும்போதே குடுக்குறாங்க. இதுல எவ்வளோ இருக்குங்கிற மாரி பார்த்த உடனே, என்னங்க பாதி தான் தர்றீங்க. மிச்ச பாதி யாரு தருவா? அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க உடனே எல்லாம் தந்தே ஆகணும். உங்களெல்லாம் என்னால நம்ப முடியாது. நாங்க இல்லாதவங்க. எங்ககிட்ட வந்து உடனே கேட்டா எப்படி கிடைக்குங்கிற மாரி கேட்ட உடனே, அவங்க கடுப்பாயிட்டாங்க. அந்த பணம் குடுத்த நபர், இப்ப இந்த வீட்ல வந்து கட்டணும்னு தானே பணம் வச்சிருந்தீங்க. அத குடுத்துட்டீங்க. இடம் வாங்குறதுக்கு ஒரு இடம் இருக்குல்ல, அந்த இடத்த வந்து குடுத்துருங்க. இப்போதைக்கு நான் அத வச்சுர்றேன். 1 வருஷம் டைம். அதுக்குள்ள நீங்க மீட்டு எடுத்துட்டீங்கன்னா பிரச்சனை இல்லங்கிற மாரி சொல்ட்டு, அந்த இடத்தையும் வந்து வாங்கிட்டு வந்து போ ஆரம்பிச்சர்றாங்க. வீடும் போச்சு. இந்த ஒரு இடம் இருக்கு. இந்த ஒரு இடத்துலயாவது லட்சுமி ஆசைப்பட்டபடி ஒரு வீடு கட்டுவான்னு நெனச்சேன். அவங்க அண்ணன்கிட்ட சவால் விட்டிருந்தா, எப்படி இருந்தாலும் நாங்க நல்லபடியா ஒரு சொந்த இடம் வாங்கி வீடு வந்து சூப்பரா கட்டுவோன்னு. ஆனா அது நடக்காமயே போயிடுச்சே! அப்படின்னு வருத்தத்துல இருக்கிறப்ப, பாட்டியிலேருந்து எல்லாரும் சோகமா வந்து போயிட்டுருக்காங்க. எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தாங்கன்னு சொல்லி தீபா வந்து கன்னா பின்னான்னு வந்து திட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல கேசவன ரூ. 40 கடன் வாங்குவீங்க. கடன் வாங்கி எத்தன நாள் ஆச்சு? 1 வருஷம் கூட ஆகல. அப்படின்னு சொல்லும்போது, அதுக்குள்ளேயே அவன் பாதி மடங்கு வந்து சேர்த்து வந்து வாங்க ஆரம்பிச்சுட்டானா, என்ன நினச்சிட்டு இருக்க? அப்படின்னு சொல்லி பிரபுவும் கன்னா பின்னான்னு திட்டுறாங்க. அண்ணா இப்படியெல்லாம் நடக்கும்னு நான் நினச்சு கூட பார்க்கல. உனக்கு எப்படிப்பா தெரியும்? என்னமோ பிஸ்னஸ் பண்ண காசு குடுத்தா, நான் பல மடங்கு வந்து சாதிச்சு காட்டிருவேன். அப்படின்னு உங்க அப்பா, அம்மா கிட்ட வந்து எத்தன வாட்டி நீ பேசியிருப்பன்னு சொல்லி, நம்ம பாட்டி வந்து கேட்குறப்ப, இந்த விஷயத்தெல்லாம் நம்ம எப்படி சமாளிக்க போறோம்னு தெரியாம யோசிச்சுட்டு இருக்காங்க. பேசி இப்ப என்ன ஆகப்போகுதுன்னோனே தான், அப்பதான் வெற்றியோட ஞாபகம் தீபா அக்காவுக்கு வந்து வருது. வெற்றிக்கு வந்து கால் பண்ணி சொல்லலாமா? அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இவனுக்காக நம்ப எவ்வளோலாம் செஞ்சிருப்போம். ஆனா கடைசி வரைக்கும் எதுவுமே செஞ்சதில்ல, செஞ்சதில்லன்னு சொன்னானேன்னு சொல்லி லட்சுமி அம்மா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. எதுவும் சொல்லாம எல்லாரும் வந்து சோகமா வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. வெற்றிக்கு வந்து கால் பண்றாங்க. நம்ம தீபா அக்கா நடந்த விஷயத்தெல்லாம் வந்து வெற்றிகிட்ட சொன்னா மட்டும் தான் ஏதாவது தீர்வு காண முடியுங்கிற மாரி சொல்லிட்டு, அப்படியே யோசிச்சுட்டே இருக்காங்க. வெற்றி, எனக்கா ஒரு உதவி செய்ய முடியுமா? என்னக்கா? குரல்ல பட்டம் இருக்கு. என்ன நடந்துச்சுன்னு சொல்லுக்கா அப்படின்னு சொன்னோன்னே, நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. அச்சச்சோ! இத முன்கூட்டியே என்ட்ட சொல்லியிருக்க கூடாதா? யார் என்ன ஏதுன்னு மச்சான்கிட்ட கேட்டு என்கிட்ட சொல்லுனோன்னே, மச்சான் கிட்ட வந்து பேசுறாங்க நம்ப வெற்றி. யார் மச்சான்? யார்கிட்ட பணம் வாங்குனீங்க? சொல்லுங்கங்கிற மாரி சொன்னோன்னே, நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிர்றாங்க. சரி, என்கிட்டேருந்து அவங்க சொத்தையும் வந்து எடுத்துட்டு போயிட்டாங்களா? நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. சொத்து நம்ம வீடு தேடி வரும் என்ற வெற்றி வந்து சூப்பரா வந்து மாஸ் பண்ணிட்டாப்ல. இத கேட்ட உடனே அவங்க எதுவும் வந்து பேச முடியாம ஃபோன வச்சுட்டாங்க. என்ன சொன்னாரு என் தம்பி? இல்ல, அவர் பார்த்துக்கிறேன்னு சொன்னாரு. ஆமா, மத்தவங்கள தான் பார்க்க முடியும். உன்னால என்ன பண்ண முடியும்? நீ எதுவுமே வந்து லாயக்கு இல்லல்ல அப்படின்னு சொல்லிட்டு, தீபா வந்து கன்னா பின்னான்னு நம்ம கேசவன வந்து திட்டுறாங்க. கேசவன வந்து அப்படியே வெளியில கூட்டிட்டு வராங்க நம்ம லட்சுமி அம்மா. அதான் நடந்தது நடந்து போச்சு. நம்ப எப்போதும் இந்த வீட்லயே தான் இருக்கணும்னு இருக்கு போல. இத யாராலயும் வந்து மாத்த முடியாது. நீங்களாவது சண்ட போடாம இருங்க. அது எப்படிம்மா முடியும்? அப்படின்னு சொல்லிட்டு, அந்த இடத்துல நம்ப லட்சுமியோட மாமியார் இருக்காங்கல்ல, சிவராமனோட அம்மா. அவங்க வந்து பேசுறாங்க. இவனால தான் எல்லாமே அப்படின்னு சொல்லி அவங்க பேசிட்டு இருக்கிறப்ப, சரி நான் தான் காரணம். இப்ப நான் என்ன பண்ணுங்கிறீங்க? நான் இந்த வீட்ட விட்டு போயிட்டா நல்லா இருக்குமா உங்களுக்கு? அப்படின்னு சொன்னோனே, அதுக்காவாடா வந்து கஷ்டப்பட்டேன்? எனக்கு வீடு தான் முக்கியம்னு தெரிஞ்சிருந்தா, நான் எதுக்குடா கஷ்டப்பட்டு இத்தன வருஷம் சம்பாரிச்சதெல்லாம் ஒரு செகண்ட்ல வந்து தூக்கி குடுத்துட்டேன். அப்படின்னு சொல்லும்போது, என்னோட பங்கையும் சேர்த்து தானே குடுத்துருக்காங்க. இப்போ உனக்கு சந்தோஷமான்னு பிரபு வந்து கேட்டுட்டு இருக்காங்க. இவனுக்கு இவனோட பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப, வெற்றி வந்து யோசிக்கிறாங்க. தன்னோட மாமனார் சொத்த நம்ம தான் வந்து மீட்டெடுத்து குடுக்கணும். சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப, அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து கால் பண்றாங்க. நடந்ததெல்லாம் சொல்றாங்க. என்னண்ணே நம்ம குடும்பம்னு தெரியாம, அதுவும் உன்ன பத்தி தெரியாம, நீ தான் அவங்க வீட்டோட மூத்த மாப்பிள்ளைன்னு தெரியாமயா வந்து மல்லு கட்டிட்டு இருக்காப்ல? அப்படின்னு சொல்லும்போது, வீட்ல இருக்கிற எல்லாரும் யோசிக்கிறாங்க. மகேஷ் மாப்பிள்ளை கிட்ட கேட்டா, உதவி கேட்டா, சட்டு புட்டுன்னு செஞ்சுருவாங்களே அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் அப்படின்னு நம்ப சிவராமன் வந்து சொல்றாங்க. அவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்ல. ஆனா, நம்ப ஒவ்வொரு நேரமும்
பொண்ணை கட்டி கொடுத்த இடத்துல கெஞ்சிக்கிட்டெல்லாம் இருக்கக்கூடாது. இன்னொன்று அது நம்ம பொண்ணுக்கு கௌரவம் கிடையாது. நம்ம ஏதாவது ஒரு உதவி கேட்டால் என்னப்பா குறைச்சலா போயிடுவீங்க, அதெல்லாம் கேட்கலாங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த இடத்துல பிரபு. அதெல்லாம் ஒன்றும் வேணாம், எனக்கு பார்த்துக்க தெரியும். ஆமாம், என்ன பார்த்துக்க தெரியும், எல்லாத்தையும் வந்து தூக்கி கொடுத்தாச்சு, இனிமேட்டு நமக்குன்னு என்ன இருக்குங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம பிரபுலேருந்து. இந்த வீட்டுக்காக இனிமேட்டு என்கிட்டலாம் எந்த காசும் வந்து கேட்காதீங்க, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு பிரபு மாட்டுக்கு போகிறாங்க. பாட்டி வந்து கடுப்பாயிட்டாங்க. ஏய், இவன் என்னப்போ வந்து காசெல்லாம் கொடுத்த மாதிரி இவன் பேசிக்கிட்டு இருக்கான், இவன் காசை கொடுத்த மாதிரியே வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பாட்டி வந்து பேசிகிட்டு இருக்கிறப்ப, அப்பாடா இன்னைக்கு நல்லபடியா நல்ல வரவு கிடச்சிருச்சுடா, இது மாதிரி நல்லவங்க இருக்கிறனால தான் நம்ம பொழப்பு வந்து நல்லாவே போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல யோசிச்சுட்டு இருக்காங்க. வெற்றி வந்து அதிரடி காட்டுறாங்க அந்த இடத்துல. இவங்க கிட்டேருந்து எப்படி இருந்தாலும் நான் வாங்கிட்டு நான் ஒப்படைக்க போகிறேன். அண்ணன் நீ கொண்டு போய் கொடுத்தா வாங்கிப்பாங்களா? சத்தியமாக நான் கொடுத்தா வாங்கிக்க மாட்டாங்க. அதுக்குன்னு அப்படியே விட்டுற முடியுமா என்ன? அவன் எங்கள் வீட்டில் வந்து பிரச்சனை பண்ணியிருந்தா கூட நான் அமைதியாக இருந்திருப்பேன். ஆனால் லட்சுமி அம்மா வீட்டில் துளசி வீட்டில் போய் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கான். அதுவும் நான் இந்த வீட்டோட மருமகன் தெரியாமல். இப்போ என்ன ஏதுன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு வெற்றியே வந்த உடனே அவங்களுக்கு தூக்கி வாரிப்பட்டுருச்சு. என்ன தம்பி நீங்களே நேரடியாக வந்திருக்கீங்க, காலையில் என்னமோ பர்ஃபார்ம் பண்ணிட்டு வந்தியப்பா, அந்த பர்ஃபார்மன்ஸை என்கிட்ட காட்டு. தம்பி இந்த விஷயத்தில் நீங்கள் வர வேணாம், அதனால் நான் சொல்கிறத மட்டும் கேளுங்க, நீங்கள் போங்க, உங்களை பற்றி எல்லாம் தெரிஞ்சு தான் நான் அமைதியாக வந்து இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, ஓ என்னை பற்றி தெரிஞ்சு தான் எங்கள் அக்காவோட வீட்டுக்காரர் வந்து கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தியா அப்படின்னு சொல்லி அங்கே பேசிகிட்டு இருக்கிறப்ப இந்த பக்கம் அச்சச்சோ வெற்றி வந்துட்டா என்னப்பா பண்ணுறது, இனிமேட்டு அவர்கிட்ட வந்து ஒப்படைக்கிற மாதிரி ஆயிடுச்சுன்னா நமக்கு எல்லாமே வந்து நட்டமாயிடுமே, இப்போ தான் வந்து சந்தோஷப்பட்டுட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லும்போது, அண்ணன் லட்சுமி அம்மா ஆசையாக வந்து ஒரு வீடு கட்டணும்னு ஆசைப்பட்டாங்க, இதுதான் கனவு. ஆமாம் துளசியும் வந்து சொல்லியிருக்காங்க, எனக்கு நல்லாவே தெரியும். அது மட்டும் இல்லாமல் பணத்தையும் வாங்கிட்டாங்க, இடத்தையும் வாங்கிட்டாங்க. ஏன்டா பணம் வாங்கினேன் சரி, இடத்த யார் கெட்டுறா வாங்கினேன்னு சொல்லி வெற்றி வந்து கண்ணத்துலேயும் வந்து பலார் பலார்னு அடிக்கிறாங்க. இதை பார்த்தோன்னா அவங்களுக்கு ஒன்றும் புரியல. தம்பி வேணாம் தம்பி, நீ இது மாதிரி பர்ஃபார்ம் பண்ணதெல்லாம் தப்பு தான், அதுவும் என் வீட்டுக்கு வந்து இப்போ நீ ஏன் கொடுக்குறியா, இல்லை நான் வாங்கிட்டு போகணுமா, உனக்கு பணம் வேணும்னா ஏன்ட்ட கேளு, நான் தந்திருப்பேன், உனக்கு எவ்வளோடா வேணும். அண்ணா இவர் கொடுத்தது 40 ரூபா தானே, எவ்வளோ தெரியுமா கேட்டார், 60 ரூபா கேட்டாங்க. என்னைக்கிடா என் மச்சான் வந்து வாங்கினான் அப்படின்னு சொல்லும்போது, ஆனால் இப்போ தானே சமீபத்தில் ஒரு வருஷத்துக்கு. ஓ அப்படியா, சூப்பராக நியாயவாதியாக இருக்கானே. அண்ணா இவன் நியாயமாக நடந்துக்கிட்டதுனால இவன் எவ்வளோ அதிகமாக கேட்டானோ அந்த காசை குறைச்சி கொடுத்துருவோண்ணே. தம்பி அப்படியெல்லாம் பண்ணிடாதீங்க. என்னப்பா நீ வந்து கேட்டால் மட்டும் நியாயங்கிற, நாங்கள் திருப்பி தந்தால் அநியாயங்கிறியே அப்படின்னு சொல்லும்போது ஏதோ ஒன்று கொடுத்துட்றாங்க. இன்னொரு வாட்டி என் வீடு தேடி வந்து எதாவது பர்ஃபார்ம் பண்ண அப்புறம் அவ்வளோதான், ஒன்று பண்ணலாமே, எனக்கா ஒரு உதவி பண்ண முடியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, உனக்கு கேசவன் பொறுமையாக இந்த பணத்தை வந்து கொடுத்துட்டோம் அப்படின்னு நீ அவங்கள்ட்ட சொல்கிற, நீங்கள் தான் எனக்கு எல்லாம் கொடுத்துட்டீங்களே, நான் சொல்கிறத மட்டும் கேட்குறியா இல்லை கன்னத்திலே வந்து திருப்பி வந்து அடிக்கிட்டா அப்படின்னு சொன்னேன். சொல்லுங்கண்ணே அவன் புரிஞ்சுப்பானே. என்னடா புரிஞ்சுப்பியா இல்லையான்னு அவங்க ஃப்ரெண்டு வந்து கேட்டோன்னே, புரிஞ்சுக்கிறேன், இந்த எல்லா டாக்குமெண்ட்டையும் அவங்கள்ட்ட கொடுத்துரு, சரியா நான் வந்து மாப்பிள்ளைக்கிட்ட பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு போகிறாங்க. வேறு லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். சரின்னு சொல்லிட்டு அவங்களே வந்து வரப்போகிறாங்க. எப்படி இருந்தாலும் அவங்க கையால் தான் கொடுக்க போகிறாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். எபிசோட் ரொம்ப அருமையாக மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம்.